ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல்வின் பட்டி யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பபிள் ஷூட்டருங்கிற கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இது வந்து டைனோ பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது போக கேனன் வச்சுட்டு நம்ம அந்த கலராக இருக்கிற பால்ஸ் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலுக்கு முன்னாடி ஒரு நார்மல் லெவல். பேசிக்காக இதில் வந்துட்டு அந்த ட்ராகனோட குட்டி கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு இந்த கேமு. ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம முடிச்சதுனால நமக்கு 3 ஸ்டார் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய மேப்பு காமிக்கிறாங்க. இதுதான் மேப்பு. 5 லெவல் 1 3 6 லெவல் இருக்குது மொத்தமாக. இந்த 6 லெவல் முடித்தா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு பவர் கொடுப்பாங்க. அந்த பவர் யூஸ் பண்ணி இன்னும் நம்ம அடுத்தடுத்த லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் லெவல் வந்துட்டு நான் வெறித்தனமே விளாட ஆரம்பிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த டாட் இருக்கிறதுனால ஈஸியாக எங்கே போகும் அப்படின்னு சொல்லி கணிச்சே வந்துட்டு நம்ம ஈஸியாக எய்ம் பண்ணி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. குட்டி கிடச்சிருந்துச்சு, அம்மா ஹாப்பி. அது மாதிரி நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு பால்ஸ் சேவ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஸ்டார் சேரும். அங்கே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், அதுக்கு மேலே அந்த ஸ்டேஜ் 1க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் காமிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஸ்டேஜ் முடிக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இதான் செகண்ட் ஸ்டேஜ். ரெஸ்கியூ டைனோசர்ஸ் வந்து 2 டைனோசர் இருக்குது. அது 2த்தையும் வந்துட்டு நம்ம இப்போ ரெஸ்கியூ பண்ணணும். சரின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நிறைய பால்ஸ் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிடுவோம். அதனால் கொஞ்சமாக பால்ஸ் வேஸ்ட் பண்ணி அடிக்க போகலாம் அப்படின்னு நினச்சம்போது அது வந்துட்டு செட் ஆகலை. அதனால் வந்துட்டு எப்படி வருதோ அப்படியே வச்சு அடிச்சிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டு இருக்கோம். அங்கே ஒரு பால் அடிக்கலாம். ஓகே, அங்கே ஒரு குட்டி ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த குட்டிக்கு ஸ்ட்ரைட்டாக அடித்தாலே மேட்ச் முடிஞ்சிடும். நான் இந்த பால்ஸ் எல்லாம் அடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளாட்றதுக்காக வந்துட்டு அந்த பால்ஸ் அடிச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா எப்படி அடிச்சிட்டு இருக்கேன்னு. இப்போ போய் சென்ட்ரல் அடிச்சு விட்ருவேன் பாலை. ஆனால் வந்துட்டு குட்டி வந்துட்டு ரெஸ்கியூ ஆகி இப்போ வந்துட்டு நம்ம இந்த லெவலை முடிச்சிட்டோம். செகண்ட் லெவல் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க? 3 ஸ்டார்ஸ் கொடுத்துட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 4வது லெவலில் பார்த்தீங்கன்னா என்னது இது, இப்படி கண்ணு மூக்கு வாயில் வச்சு கொடுத்துருக்கானுங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. சரி, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கீழே இருக்கிற வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணி கூட அடிச்சுக்கலாம். இங்கே க்ரீன் இப்போ இல்லைன்னா எல்லோங்கிற பாருங்க, ஆரஞ்சு இருந்ததுன்னா அதை நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு க்ரீனோ பர்பிளோ வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கரெக்டாக பர்பிள் வச்சுருக்கோம். பர்பிளை வச்சு அந்த சைடில் வந்துட்டு ஒரு அடி நேராகவே போகலாம். எதுக்கு நான் கிறுக்குத்தனமாக பண்ணுறேன்னு எனக்கே தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் அடித்து முடித்த உடனே அதுக்கு கீழே ஏதாவது இருந்துச்சுன்னா அது அப்படியே மொத்தமாக வந்துட்டு டவுன் ஆயிரும். அது வந்துட்டு தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு இடம். இப்போ பார்த்தீங்கன்னா லெவலை வந்துட்டு நீங்கள் அதிகமாக அது கீழே விழுகிற மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் தரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ட்ராகன் ரெஸ்கியூ பண்ண போகிறோம். அவ்வளோதான், அடித்து முடிச்சாச்சு. அந்த குட்டி ரெஸ்கியூ ஆன அடுத்த நிமிஷமே இது எல்லாமே கீழே விழுந்து உடஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 3 ஸ்டார் கொடுத்துருவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 5th லெவலுக்கு போகலாம். சாரி, ஃபோர்த்தோ 5th தெரில, பார்த்துக்கோங்க அது நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரெட் அடிக்கிறோம், அப்புறம் க்ரீன் அடிக்கிறோம், மறுபடியும் க்ரீன் எடுத்து அடிக்கிறோம். எனக்கு கொழுப்பு தான், மூடிட்டு நான் வந்துட்டு மாற்றி வச்சு அடிச்சிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாமல் நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிட்டேன். நீங்கள் இந்த கேம் என்னென்னு பாருங்கள், ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் அடித்தாச்சு. பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்துட்டு நிறைய பால்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணிடுவேன். அதனால என்னமோ ஸ்டார்ஸ் வந்து கம்மியாயிடும். நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ பால்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அதை வந்துட்டு கணக்கு கொடுத்துட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 14 பால்ஸ் இருக்குது. இப்போ அந்த டைனோசர் சொல்லுது உங்ககிட்ட 10 பால் தான் இருக்குது, அதுக்குள்ளே மேட்ச் முடிங்க அப்படின்னு சொல்லுது. சரி, நம்மளுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, மேட்ச்சை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10-8 ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது பாருங்க, அந்த க்ரீனை வச்சு அடித்து மேட்ச்சை முடிச்சாச்சு. 4மே அட் அ டைம் ரெஸ்கியூ பண்ணி இந்த லெவலில் முடிச்சாச்சு. ஆனால் இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஸ்டார் தான் கிடைக்கிது. பிகாஸ் நம்ம வந்துட்டு 10க்கு கீழே வந்துட்டு பால்ஸ் யூஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டார்ஸ் குறைக்கப்படும். இப்பொழுது அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம போகிறோம். இப்போ வந்துட்டு 5 டைனோசர் ரெஸ்கியூ பண்ணுறாங்க. எல்லாம் அப்படியே முட்டையாக இருக்குது. எல்லாத்தையும் சும்மா ஃபுல் ஸ்பீடில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கம் அடிப்பேன், ஏன்னா அதில் எதுவுமே இல்லை, டைனோசர் இருக்கும்போது தான் அதை அடிக்கணும். இப்போ ப்ளூவு, நெக்ஸ்ட்டு எல்லோங்கிற பாருங்க, ஆரஞ்சுங்கிறது வரவே மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 டைனோசர் குட்டி இருக்குது. இப்போ ஒன்று தான் இருக்குது, அதையே வந்துட்டு நம்ம எடுத்தாச்சு. அவ்வளோதான், லெவல் முடிஞ்சுது. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு 3 ஸ்டார் கிடச்சிரும்.
இந்த லெவலில் முடிச்சோடனே அந்த கீ போய் அங்கே ஃபிக்ஸ் ஆகி அதுவும் ஓப்பன் ஆகிக்கும். இப்போ அந்த முட்டை கொஞ்சம் மேலே வந்துடும். இன்னும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு லெவல் இருக்குது. இந்த லெவல் தான் முடித்தோம்னா நம்மளுக்கு இதில் ஸ்பெஷல் பவர் கிடைக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் தான். ஆனால் இதை நீங்கள் ஒவ்வொரு தடவை ஷூட் பண்ணும்போது இது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். எந்த பக்கம் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் கொடுத்தனால சைட்வேஸ் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆரஞ்சு, இப்போ ப்ளூவு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அதை அடிக்கலாம், அவ்வளோதான். அந்த டைனோசர் குட்டி வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஸ்டார் எடுத்தாச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அந்த முட்டையை ஒரு 2 தட்டு தட்டிங்கன்னா அது கோல்டன் கலரில் மாறிடும். அந்த முட்டையை இன்னும் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா உள்ளேருந்து ஒரு ஸ்பெஷல் பவர் வரும். அந்த பவர் வச்சு இப்போ விளாண்டு பார்க்கலாம். அது என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கெல்லாம் டாட் டாட்டாக தானே வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லைன் மாதிரி காஸ்மிக் ரேஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இது யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ தூரத்தில் அடிச்சிங்கனாலும் கரெக்டாக நீங்கள் எங்கே எய்ம் லாக் பண்ணியிருந்தீங்களோ அதை போய் தான் ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கும். இப்போ பாருங்கள், நான் எங்கேயோ அடித்தேன், ஆனால் அது எப்படி கரெக்டாக போய் எய்ம் லாக் பண்ண இடத்துல அடிச்சிட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இந்த கேம் விளாடணும். இந்த பவரை காமிக்கிறதுக்காக இந்த லெவலில் உங்களுக்காக எக்ஸ்ட்ராவாக விளாண்டு காமிச்சேன். ஓகே காய்ஸ், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த கேமை விளாண்டு பாருங்கள். இது மாதிரி நிறைய பபிள் ஷூட்டிங் கேம் இருந்தாலும் இது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்துட்டு நான் சட்டுன்னு மேட்ச்சை முடிச்சு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் சொல்லிட்டேன். தேங்க்யூ. இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. டைனோசர் குட்டி விடுதலாச்சு. நானும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய்ஸ்.